வணக்கம் மக்களே, டெம்பஸ்டோடைய எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே முஞ்சு ஹான்சங் தான் இவங்களுடைய பாடி கார்டுன்னு டீம்மேட்டர்ஸ் கிட்ட சொல்ல, அந்த இடத்துல இருக்கிற மீஜியுமே இதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன், அவனை மாரியான ஆள் தான் நமக்கு தேவைன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற சியாங்கி இதை கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் ஹான்சங்கை பற்றி தேடி பார்த்தேன், அவன் இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்ட் கில்லரை தவிர வேறு எதுவும் பெருசாக கிடைக்கல. இருந்தாலுமே அவனுக்கு 2006 யூஎஸ் சிட்டிசன்ஷிப் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2007 அவனை அர்கியூ காமிச்சிருக்காங்க. இவன் அர்கியூக்கு போகிற சமையல் தான் வால்கெரி இவனை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவன் வால்கெரிக்கு வேலை செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் இங்கே வரதுக்கு முன்னாடி மங்கோலியாவிலுமே இருந்திருக்கான். அவன் பார்க்க ஃப்ளூயண்ட்டாக கொரியன் பேசலாம், பார்க்க கொரியன் ஆட்டம் இருக்கலாம். இதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் மேக்ஸிமம் ஒரு நார்த் கொரியன் சோல்ஜராக இருக்கணும். அதால் தான் அவனுக்கு எல்லா ஸ்கில்லுமே தெரிஞ்சிருக்கு. நார்த் கொரியாவில் ட்ரைனிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவன் ஒரு நார்த் கொரியன் சோல்ஜராக இருக்கலான்னும் போது அந்த இடத்துல மூஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, அதில் எதுக்கும் அவன் மேலே கண்ணு வச்சுக்கோன்ற மாரி ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினையும் அவங்களுக்கு வந்த இமெயில்ஸை செக் பண்ணும்போது அதில் ஹான்சங்கோடைய அம்மாவை பற்றியுமே லைட்டாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் 2008 பாரிஸில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஒரு நைட் கிளப்பில் நடக்குது. அந்த இடத்துல ஒரு பில்லியனருடைய பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணை காப்பாற்ற ஹான்சங் அமைச்சிருக்காங்க. அதில் ஹான்சங்குமே அந்த பொண்ணு எப்படின்னாச்சும் உயிரை கொடுத்தாச்சு, காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு மேலே சின்ன ஸ்க்ராட்ச் பட்டால் கூட ஹான்சங்க்கு தான் பிரச்சனை. அதில் ஹான்சங் அந்த பில்லியனருடைய பொண்ணை ரொம்பவே பார்த்துக்கின மாரி நமக்கு அந்த சில சீன்லாம் காமிக்கிறாங்க. இந்த சில விஷயங்கள்லாம் ஹீரோயினி படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் ஹீரோயினிக்கு ஹான்சங் மேலே நம்பிக்கை வருது. ஹான்சங் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனாக தருவாருன்னு இவங்க ஒரு பக்கம் யோசிக்க, இதை தொடர்ந்து இவங்க டூஜனை பார்க்க போகிறாங்க. அவர் அந்த சமயத்தில் ஒரு சிப்பை செக் பண்ணிருப்பார். அதை விட்டு ஹீரோயினி வந்த விஷயத்தை பார்க்க அவங்களுமே நியூஸை பார்ப்பாங்க. நியூஸில் வந்து அதாவது கொரியன் பிரசிடென்ட் இருக்காங்களே, அவங்க பெய்ஜிங்க்கு போயிருக்கிறதா இருக்குது. அதில் அவங்க எதுக்கு பெய்ஜிங்க்கு போகணுன்னு ஹீரோயினுக்கு சந்தேகமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதை பற்றி டூஜன் கிட்ட கேட்டால் டூஜன் என்ன சொல்கிறேன்னா, அவங்க சைனா கிட்ட உதவி கேட்க தான் போயிருப்பாங்க. இப்போதைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே நடந்துன்னு இருக்குல்ல, அந்த விஷயமா இருக்கணும் போது சரி அவங்க எங்கே இருப்பாங்கன்ற மாரி விசாரிக்கும் போது டூஜன் என்ன சொல்கிறேன்னா, அவங்க கெஸ்ட் ஹவுஸில் மீட்டிங் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெய்ஜிங்கில் நார்த் கொரியன் லீடர் ஹாங்சங்குமே வரதை இவங்க சொல்லியிருக்காங்க. ஹாங்சங்குடைய சில டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஹாங்சங்குன்றது நார்த் கொரியன் லீடர் தான், அவரை பற்றியுமே இவங்க சொல்லின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூஜன் திடீர்னு என்ன சொல்கிறேன்னா, சிஓடைய டேரக்டர் இப்போதைக்கு கொரியாவுக்கு வராரு, அது உனக்கு தெரியுமா அனுப்புது. அந்த இடத்துல ஹீரோயினியும் ஷாக் ஆகி அவர் எதுக்கு கொரியாவுக்கு வரணும், எதனாச்சும் ரீசன் இருக்கா அனுப்புது. டூஜன் என்ன சொல்கிறேன்னா, அவங்க உன்னை தேடி தான் வராங்க, ஏன்னா நீ மக்களுடைய மனசை ஈஸியாக மாற்றிடுவேன். இப்போதைக்கு நடந்த ட்ரெயின் பாம் ஆக்சிடென்ட் மாரி இன்னும் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்க போகுது, அதுலேருந்து நீ தப்பிக்கணும், அவங்க இப்போதைக்கு உன்னை வேட்டையாட போகிறாங்கன்னு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க நைட்டு ஆக்சனை பார்க்க வராங்க. ஆக்சன் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்கும்போது ஆக்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, சியாங்கி மூலியமாக எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஆங்சன் தான் உன்னுடைய பாடி கார்டுன்ற விஷயம். நான் பெருசாக உங்ககிட்ட எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாமே உன்னுடைய முடிவு தான். அதெல்லாம் நீ எதுக்கும் பார்த்துருந்துக்கோ, உன்னோட எமோஷன்ஸ் எக்கா இருந்து கொண்டும் நம்ம வேலைகளை பாழாக்கக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு ஹீரோயினி கிட்ட கேட்டால் ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் இது மொத்தத்தையும் பண்ணுறதுக்கு காரணம் ஜுன்னிக்காக தான். ஜுன்னிக்கை எதுக்காக கொண்டாங்க, அவர் செத்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு நான் ஆசைப்பட்றேன், இதெல்லாம் ஜுன்னிக்காக தான் பண்ணுறேன்ற மாரி இவங்க மோட்டிவை காமிச்சிட்டு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் இப்போதைக்கு புதுசாக ஒரு வீட்டுக்கு ஹீரோயினி வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ தான் ஃபஸ்ட்டு ரூம்குள்ளார போகிறாரு. எல்லாமே பக்காவாக இருக்கா, இங்கே பக் வைக்கலாமா, எல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷனோடு இருக்கான்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துன்னு இருக்காரு. அது ஹீரோயினுக்கு பிடிக்கலனாலும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க பெட்டுக்கு பக்கத்துலேயே வைக்க, அதை பார்த்த ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதை நான் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பக் வைக்க வாய்ப்புகள் இருக்குது, மைக்கு கூட வைக்கலாம், கேமராஸ் வச்சு உங்களை வாட்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, இதை இங்கேருந்து எடுக்கணும்னா ஹீரோயினி இது இங்கே இருக்கிறதுல தப்பு கிடையாதுன்னு அப்படியே ஜன்னல் திறக்க போனால் இவர் என்ன சொல்கிறேன்னா, ஜன்னல் வழியாக ஸ்னைப்பர்ஸ் நம்மளை டார்கெட் வைக்க வாய்ப்புகள் இருக்குது, அதால் திறக்காதீங்கன்னு போது ஹீரோயினி கடுப்பாய், இது ஒன்றும் அமெரிக்கா கிடையாது, இது சவுத் கொரியா, இங்கே கன்ஸ் இல்லீகல்னும் போது. ஆனால் அசாசியன்ஸ்க்கு அது தெரியாது, அசாசியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லீகல்ன்ற மாரி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் என்னமோன்ற மாரி அப்படியே அவங்க உள்ளார போய் செக் பண்ணுறாங்க. அதாவது இதே ரூம்குள்ளார இன்னொரு ரூம் இருக்குது, அந்த இடத்துல தான் மீஜி தாங்க போகிறதா சொல்ல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல நான் தாங்கலான்னு இருக்குன்னு சொல்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துல சியாங்கி, நீங்கள் 2 பேரும் ஒரே ரூம்லேயே இருக்கக்கூடாது, இது பிரச்சனையான விஷயம், அதால் நீ வெளியே போய் ஹாலில் தங்கிக்கோன்னும் போது ஹீரோ கடுப்பாகிறாரு. நான் இந்த ரூமை ஒத்துக்கிறதுக்கு ஹீரோயினியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தான், ஏன்னா யாருனாச்சும் ஒருத்தவங்க தாக்க திடீர்னு வந்தால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியும், இந்த ரூம் வழியாக நான் பக்காவாக எல்லாத்தையும் பண்ணுவேன், எல்லா சேஃப்டி ப்ரிகாஷனையும் நான் பார்த்து வச்சுருக்கேன்ற மாரி சியாங்கியோடைய வாழை அடிக்க ஹீரோயினியை சியாங்கியை வெளியே போக சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ கிட்ட பிரிசனர்ஸ் காட்சி லைட்டாக வெளிச்சங்கள் சில வாட்டி நடக்க வாய்ப்புகள் கிடைக்கும், அது கூட எனக்கு இங்கே கிடையாது, இது கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலாட்டம் இருக்குது, நான் இங்கே எப்படி ஃபீல் பண்ணுறது, நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தெரியுதுன்னு போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எல்லாமே புரியுது, நான் என்னுடைய வேலையை தான் பார்க்குறேன், பாடி கார்டாக என்ன பண்ண
பண்ணணுமோ அதை தான் பார்க்குறேன்ற மாரி ஹீரோயினி கிட்ட சொல்ல ஹீரோயினி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே போயிடுறாங்க. சரி, அடுத்ததாக ஆக்ஷன் வராங்க. ஆக்ஷன் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. மூஞ்சுக்கிட்ட அப்படியே பேசிட்டு அந்த இடத்துல ஹீரோயினிக்காக சமைக்கிறத பார்க்குறேங்க. அவன் என்ன சமைக்கிறான்னு சியாங்கி கிட்ட கேட்டால் சியாங்கி அவன் ஒன்லி ஹீரோயினிக்காக மட்டும் தான் சமைக்கிறான். ஹீரோயினிக்காக எது வேணாலும் அவன் பண்ணுறதா சொல்லியிருக்கான். அவன் இங்கே யாரையும் நம்ப கிடையாதுன்னு போது அதே சமயத்தில் தான் ஆக்ஷன் ஒரு விஷயத்த சியாங்கி கிட்ட சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய வீட்டை யாரோ ஒருத்தவங்க ஒயர் டேப்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட கேமராஸ் ஏகப்பட்ட மைக்குகள் இருக்குது. அது மொத்தத்தையும் நீ தான் கண்டுபிடிக்கணும். யார் இதை பண்ணாங்க தெரியல. யாரோ ஒருத்தவங்க ஜுன்னிக்கு ஸ்பைன்னு நினச்சிருக்காங்க. அதுக்கு எங்கள் வீடு முழுக்கவே எங்களை கண்காணிச்சுன்னு இருக்காங்க. நான் உன்னை நம்புறதால இந்த விஷயத்த உன்கிட்ட மட்டும் சொல்கிறேன்னு சொல்ல ஆக்சுவலி இந்த விஷயம் சியாங்கிக்கு மட்டும் தெரியல. ஹீரோயிங்க பேசுறது மொத்தத்தையும் மைக் மூலியமாக கேட்குறாரு. சரின்னு அதெல்லாம் விட்டுட்டு இவர் கடைசியாக ஹீரோயினிக்காக சிக்கன் செஞ்சு வச்சுருப்பாரு. அதை இவர் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு மீஜி வராங்க. அவங்க கிட்ட ஹீரோயினுக்கு என்ன பிடிக்குன்ற மாரி அதெல்லாம் கேட்டுருக்க ஹீரோயின் இந்த மாதிரியான சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, இதெல்லாம் பெருசாக பிடிக்காதுன்ற மாரி அந்த இடத்துல சொல்ல அதை கேட்ட ஹான்சன் கடுப்பாகிறாரு. இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காதவங்களால எப்படி பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும்னு பேச சரின்னு இதெல்லாம் தொடர்ந்து ஹீரோயினி அப்படியே ரேலிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல எல்லா மக்கள்கிட்டையும் ஸ்பீச்சை தந்துருக்கேன். ஹீரோ மட்டும் எங்கே இருந்தாச்சும் ஆபத்து வருமான்ற மாரி எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ரேலியில் ஒருத்தவனை பார்க்குறாரு. அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் சஸ்பிஷியஸாக நிற்க அந்த ஆளை போய் செக் பண்ண சொல்லி சாங்கியோடைய டீம் அனுப்பலான்னு இருக்காரு. அதில் சாங்கி கிட்ட சொன்னால் சாங்கி நாங்கள் எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம், இங்கே எங்கேயும் ஆபத்து வர மாரியே தெரியல, அதால் நீ உன்னுடைய பொசிஷனை மட்டும் பாருன்னு ஹீரோவை அடக்கம் பண்ண. சரின்னு ஹீரோ ஈத்தன் கிட்ட கால் பண்ணி சொல்கிறாரு. ஈத்தன் வந்து ஹீரோவை கண்டுக்கிற மாரியே தெரியல. இன்னொரு வாட்டி எனக்கு கால் பண்ணாதடா, கொஞ்சம் அமைதியாக இருன்ற மாரி ஹீரோடைய வாயை அடக்க ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினியை பக்காவாக சேஃப்டியாக அவர் அமுச்சு வைக்கிறாரு. ஹீரோயினுமே காரில் போயின்னு இருக்கும்போது பக்கத்தில் 2 சில்ட்ரன்ஸ் வந்து பிரசிடென்ட் மூஞ்சுக்கு வாழ்த்துக்கள்ன்ற மாரி அந்த இடத்துல போட்டிருந்துருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோயினி சந்தோஷமாயி அப்படியே ஜன்னலை இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு போது அங்கே 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக தான் பண்ணேன்னு அப்படியே ஜன்னலை மேலே ஏற்றிட்டு அந்த சில்ட்ரன்ஸ்க்கு கை காமிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ரேலியில் ஒருத்தவனை சஸ்பிஷியஸாக ஹீரோ பார்த்துருந்துருப்பார்ல, அந்த ஆள் இந்த இடத்துல இருக்கான். இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், அந்த ஆளுடைய கழுத்தில் ஒரு டேட்டூ இருக்குது. ஹீரோவுக்கு சந்தேகமாயிடுச்சு, இவன் ஒரு அசாசியனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன்ற மாரி பின்னாடி ஒரு சஸ்பிஷியஸான ட்ரக் வர டக்குன்னு வண்டியை நகுத்துன்ற மாரி ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறாரு. எதுக்குன்னு எல்லாருமே பார்க்குறேன். திடீர்னு பின்னாடி வந்த ட்ரக் இவங்கள மோத ஆரம்பிக்குது. அதில் இவங்களுமே வேகமாக முன்னாடி ஏகப்பட்ட வண்டிகளை இடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு ஹீரோவுமே டிரைவர்கிட்ட அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி அவர் வளைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துல முட்டி நிற்க இதை மொத்தத்தையும் பார்த்தா அந்த சஸ்பிஷியஸான பர்சன் திடீர்னு அங்கேருந்து ஒரு காரை பிளாஸ்ட் பண்ண வச்சிடறான். அது மூலயமா பக்கத்தில் நின்று இந்த ட்ரக்கே வெடிக்க ஆரம்பிக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நடக்க இதுக்கு நடுவில் ஹீரோ எப்படினாச்சும் ஹீரோயினை காப்பாற்றணும்னு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. டிரைவர் வந்து மீஜியை காப்பாற்றிடுறாரு. அதில் யாருக்கு எதுவும் நடக்கலை. கடைசியாக ஹீரோ சப்வேக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், யாரோ ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக சியாங்மே இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து ஹீரோயினி 2 பேருக்குமே கால் பண்ணுறாரு. ஆனால் 2 பேருமே கால் எடுக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அந்த சமயம் தான் மீஜி வந்து நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. அதாவது ஹீரோ தான் வந்து ஹீரோயினியை கூட்டிகிட்டு போன விஷயத்த சியாங்கி கிட்ட சொல்ல சியாங்கியுமே கொஞ்சம் பதறதான் செய்கிறாரு. ஏன்னா சியாங்கிக்கு ஒன்றுமே ஹீரோ மேலே நம்பிக்கை வரல. சரின்னு ஹீரோயினை காமிச்சான். அவங்க சப்வேயில் போயின்னு இருப்பாங்க. திடீர்னு ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆக சரின்னு ஹீரோயினை ஹக் பண்ணுற மாரி ஹீரோ நின்றுக்கிறாரு. அவங்களுக்கு பாதுகாப்பாக கூட்டின்னு போக ஹீரோயினுமே முன்னவே அந்த பிளாஸ்டிங் நடக்க போகிறது உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் ரேலியில் பார்த்தேன், அந்த ஆளை அந்த பாம்பு பிளாஸ்டிங் பிளேஸ்லையுமே பார்த்தேன், அவனுடைய கழுத்தில் நெப்போலிசம் குரோக்கியோடைய டேட்டூ போட்டுருந்துச்சு. அது மூலியமாக தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னு ஹீரோயினி கிட்ட பேசிட்டு அவங்களுடைய ரத்தத்தை தொடச்சி விட சரின்னு லேட்டராக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல சியாங்கி எதுக்காக என் ஃபோனை எடுக்கல, எதுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டால் ஹீரோயினி யாருனாச்சும் ஒருத்தவங்க ட்ராக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னு சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் முன்னவே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சியாங்கி திட்டும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் யாரையும் நம்பலை, நீ எப்படி என்னை நம்பலையோ அதே மாதிரி தான் நானும் உன்னை நம்ப கிடையாது, நான் எதுக்குடா உன்கிட்ட முதல்ல சொல்லணும்னு 2 பேருக்குமே முட்டிக்குது. சரின்னு 2 பேருமே சண்டை போடுற ஸ்டேஜில் இருக்கும்போது மீஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்த விஷயத்த நான் பார்த்தேன், ஆங்சங்கால் தான் நாங்கள் உயிரோடு இருக்கோம், அவன் தான் சரியான நேரத்துக்கு வந்து எங்களை காப்பாற்றுறான்ற மாரி அந்த இடத்துல மீஜி ஹீரோவுக்கு வாதாட. அப்புறம் இந்த கான்வர்சேஷனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ரூம்குள்ளே போகிறாரு. போன உடனே ஈத்தனுக்கு தான் கால் பண்ணுறாரு. எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா நீங்கள் என்னையே ட்ராக் பண்ணியிருப்பீங்க, என்னையே பக் பண்ணுறீங்களா, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, உண்மையாலுமே கிளைண்ட் யார்,
நம்ம ஒருத்தரை பற்றின ஒரு டீட்டெயில் தெரிஞ்சே தரணும். கிளைண்ட் யாருன்னு கேட்டால் ஈத்தன் என்ன சொல்கிறேன்னா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது, அது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், அதில் கொஞ்சம் பார்த்துரு, அதை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யணும்னு ஈத்தன் அந்த கேள்வியை டோட்டலாகவே மழுப்பிறாரு. ஒன்றும் கிளைண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியல, அதிலே சில ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பொறுத்து வந்து பார்ப்போம். சரி, ஹீரோவுமே காலை வைக்கிறேன்னு காலை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுப்பில் தான் ஹீரோ இருக்காரு. இதை தொடர்ந்து நமக்கு ஹீரோயினி காமிச்சா அவங்க வெளியே காற்று வாங்கின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சியாங் ஹீ வருது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே ஹீரோ அமெரிக்காவுக்காக தான் வேலை செய்கிறான், அதெல்லாம் அவனை நம்மளால் ஃபுல்லாக நம்ப முடியாது, அவன்கிட்ட சில விஷயங்கள் சஸ்பிஷியஸாக இருக்குது, நான் ஒன்றுமே அவனை பற்றி தேடிக்கிட்டு தான் இருக்கேன், எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு ஹீரோயினி எச்சரிக்கை பண்ணேன். ஹீரோயினி அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது, நானும் அவனை நம்ப கிடையாது, நான் நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீதான்ற மாரி சியாங்கி கிட்ட சொல்ல. சரின்னு சியாங்கி இதை கட் பண்ணிவிட்டு ஜுன்னிக்கோடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல எதனாச்சும் ஒயர் டேப்பிங் கேமராஸ் பக் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பக் கேமராஸ்லாம் மாட்டியிருக்குன்னு தெரிய வருது. சரின்னு சியாங் ஹியூமே அதில் இருக்கிற சில ரெக்கார்டிங்ஸை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு ஹீரோயினிக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கெட்ட கனவில் ஜுன்சங் வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஸ்பை, அவனை அதுக்காக தான் கொண்டோன்ற மாரி சில விஷயங்கள் சொல்கிற மாரி இது வரைக்கும் நடந்த சில இன்சிடெண்ட்லாம் இவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வர. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோ முழிச்சின்னு இருப்பாரான்னு இவங்க பார்க்குறாங்க. ஹீரோ முழிச்சின்னு இல்லைன்னு தெரிஞ்சுன்னு இவங்க அப்படியே ஜன்னல் பக்கம் நின்னா ஹீரோ கடைசியாக முழிச்சின்னு தான் இருக்காரு. நான் உன்னை எழுப்பிட்டேனான்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்டா ஹீரோ எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி என்னை மன்னிச்சிடு, நான் கதவு சும்மா காற்று வாங்க தான் தருந்தேன், எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதால் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்னைப்பர்ஸ் எப்பயுமே ஜன்னல் மூலியமாக தானே குறி வைப்பாங்கன்ற மாரி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோவும் எனக்கு உங்கள் நிலமை புரியுது, வேணும்னா வெளியே ஒரு வாக் போயிட்டு வரலாமான்னு கேட்க. சரின்னு இவங்க 2 பேரும் வாக் போயின்னு இருக்காங்க. கடைசியாக ஹீரோயினியும் ஹீரோ கிட்ட நீ என்னை பாதுகாப்பான்னு சொன்ன, என்னை எந்த அளவுக்கு பாதுகாப்பான்னு தெரியல, எனக்கு உன் மேலே ஓரளவுக்கு தான் நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் இருந்தாலுமே யாருனாச்சும் ஒருத்தவங்க என்னை சுட போகிறாங்கன்னா அதை நீ முன்னாடி வந்து அந்த கன்ஷாட்டை வாங்கிப்பியான்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்டால் ஹீரோ கண்டிப்பாக நான் வாங்கிப்பேன், ஏன்னா நான் தான் உங்களுடைய பாடி கார்டாக இருக்கேன்ன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ கான்ஃபிடென்ஸாக சொல்ல. அதை கேட்ட ஹீரோயினியும் ஆக்சுவலி ஹீரோவுக்கு ஃபாதர் யாங் வந்து ஒரு நெக்லஸ் போட்டிருப்பார்ல, அதை அவர் ஹீரோயினிக்கு போட்டிருந்திருப்பாரு. ஹீரோயினி திரும்ப அந்த நெக்லஸ் ஹீரோ கிட்ட தரது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுக்கப்புறம் பாதுகாப்பு தேவையில்லை, ஏன்னா என்ன பாதுகாக்க தான் நீ இருக்கேன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல. சரின்னு இதை தொடர்ந்து சியாங் ஹீ மொத்த பாக்கியமே கண்டுபிடிச்சதில்ல, அது மொத்தத்தையும் ஆக்சியன் கிட்ட காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒயர் டேப்பிங் மொத்தத்தையுமே பண்ணது வேற யாரும் கிடையாது, உங்களுடைய இன்னொரு பையன் ஜுன்சங் தான் இது மொத்தத்தையும் பண்ணியிருக்குது, ஜுன்சங் தான் ஜுன்னிக்கை கண்காணிச்சதுன்னு சொல்ல ஆக்சன் வருத்தப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக ஜுன்னிக்கு தான் பாசம் தந்திருக்கேன், ஜுன்சங்க்கு சரியான பாசம் தரல, இதில் என்னுடைய தப்புமே இருக்குன்ற மாரி அவங்க மேலே தப்பு போடுறது மட்டும் இல்லாமல் இதால் யாருக்கு பெனிஃபிட் ஆகும், ஒருவேளை இது மொத்தது காரணம் ஹீரோயினியாக இருப்பாங்களோ. 2 வாரத்துக்கு முன்னாடி ஹீரோயினி காணாமல் போயிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் மேலே சில சந்தேகங்கள் வந்துச்சு. அதே மாதிரி ஜுன்னிக்கு இறந்து போகிறதுல அவளுக்கு தான் ஓரளவுக்கு லாபம் இருக்குன்னு இது வரைக்கும் நடந்த இன்சிடென்ட்லாம் அவங்க சேர்த்து வச்சு இது மொத்தத்துக்குமே காரணம் மூஞ்சுன்னு ஃபிக்ஸ் ஆக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூஞ்சுவை நீ ஸ்பை பண்ணணுன்ற மாரி சியாங்கி கிட்ட சொன்னால் சியாங்கி அதை மறுத்துறாரு. அதுக்கப்புறம் ஆக்சன் இவனை எப்படினாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய கையில் காஸ்ட்லியான ஒரு வாட்ச் போடுறது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய நம்பிக்கையை உங்ககிட்ட தரேன், நான் உன்னை தான் நம்பி இருக்கேன்ற மாரி அந்த பக்கம் சியாங்கியை மடக்க சியாங்கியாலையும் அதை மறுக்க முடியல. இதெல்லாம் இருக்கும்போது இந்த பக்கம் கடவுள்களை வேண்டி இந்த மாதிரி ஹீரோ ப்ரேயர் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்தில் தான் ஃபாதர் யாங்கோடைய அந்த நெக்லஸ் இருக்கும், இதை தான் ஹீரோயினி மாட்டி விட்டுருந்துருப்பாங்களே. ஆக்சுவலி ஒரு ப்ரேயர் பண்ணுற மொத்த விஷயங்களையும் ஹீரோயினி மைக்ரோஃபோன்ஸ் மூலிமா கேட்குறாங்க. சரின்னு ஹீரோவுமே கடைசியாக சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதும் ஒரு வகையில் மன்னிக்க முடியாத குற்றம், அதுக்காக மூஞ்சும் மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் மூஞ்சு கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்தா சியாங்கி கிட்டேருந்து கால் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜுன்னிக்கோடைய சீக்ரெட் ஃபோனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஃபோன் என் நேமில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எதுக்கு அவர் என் நேமில் ரிஜிஸ்டர் பண்ணாருன்னு தெரியல, அந்த சீக்ரெட் ஃபோன் எனக்கு நல்லாவே தெரியும், அவர் அடிக்கடிக்கு என் கூட காரில் வரும்போது தான் அந்த சீக்ரெட் ஃபோனை யூஸ் பண்ணுவார், அதை நான் கவனித்து அவருடைய காரை செக் பண்ணேன், அவருடைய காரை செக் பண்ணும்போது தான் எனக்கு அந்த சீக்ரெட் ஃபோன் கிடச்சிச்சுன்னு போது ஹீரோயினி கூடிய சீக்கிரம் அதை கிராக் பண்ணி என்ன இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை என்கிட்ட தான் சியாங்கி கிட்ட சொல்ல. சரி, நான் அவரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஃபோனை கிராக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாரு. அதில் சில மெசேஜஸ் இவர் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்து ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் வேகமாக வெளியே போக இதே சமயத்தில் மீஜியை காமிக்கிறாங்க. மீஜி சியாங்கியோடைய காரை பார்க்குறாங்க. சியாங்கி ரொம்ப நர்வஸாக இருக்கிற விஷயத்த இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவன் எதுக்கு பயத்தில் இருக்கான்ற மாரி இவங்க சியாங்கிக்கு கால் பண்ணால் சியாங்கி அந்த காலை எடுக்க கிடையாது. சியாங்கி வேகமாக எங்கேயோ போக அவரை ஃபாலோ பண்ணி மீஜி போகிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோயினி சியாங்கியை பார்க்க வந்தா அவர் ஆஃபீஸில் இல்லை. அதே சமயத்தில் சியாங்கியோடைய லேப்டாப் ரீசெட் ஆகிருக்குன்ற விஷயத்த ஹீரோ பார்க்குறாரு. இதெல்லாம் இருக்கும்போது சியாங்கி எங்கே போயிருக்காருன்னு பார்த்தா அவர் வேகமாக என்னமோ ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் மூலியமாக சியாங்கிக்கு ஹெவி இன்ஜுரி ஆக பின்னாடி ஃபாலோ பண்ண வந்த மீஜி எப்படி ஆம்புலன்ஸ்லாம் கூட்டு இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அந்த சமயத்தில் ஹீரோயினி தானே இருப்பாங்க. இவர் கடைசி ஹீரோயினுடைய காதில் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜுன்னிக்
ஒரு ஸ்பை தான் நினைக்கிறேன்ற மாரி அவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல கடைசியாக அவர்கிட்ட இருந்த அந்த ஜுன்னிக்கோடைய சீக்ரெட் ஃபோன் எடுத்தா அதுவுமே ரீசெட் பண்ணப்பட்டிருக்கு. கடைசியாக ரீசெட் பண்ணும்போது மொத்த மெசேஜுமே ஆக்சுவலி சியாங்கி வந்து ஹீரோயினிக்கு சென்ட் பண்ணுற மாரி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோயினி ஃபோனுக்கு சில மெசேஜஸ் வருது. அது வகையில் நான் நாளைக்கு அந்த வீட்டுக்கு போக போகிறேன், அதோடைய பாஸ்வேர்டு இதான்ற மாரி சில மெசேஜஸ்லாம் இவங்களுக்கு வருது. சியாங்கி தான் இந்த வேலையை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி. சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோடைய அட்ரஸ்க்கு இவங்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயினி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ எப்பயும் சேஃப்டியை பார்க்குற மாரி கரெக்டாக அந்த கதவை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாரி அந்த கதவை இவர் ஓப்பன் பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. சரின்னு உள்ளார எல்லாத்தையுமே ஹீரோயினி கொஞ்சம் சஸ்பீஷியஸாக தான் பார்த்துன்னு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஒரு அதிர வைக்கிற ட்விஸ்ட்டு தெரிய வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஹீரோயினிக்கு பதிலாக இவருக்கு முன்னவே ஒரு ஃபேமிலி இருந்திருக்க தெரிய வருது. அதாவது ஜுன்னிக்கு. அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான். அந்த சின்ன பையன் திடீர்னு வீட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறதா சொல்ல சரின்னு அந்த லேடியுமே வராங்க. இவங்க தான் ஜுன்னிக்குடைய ஒய்ஃபுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி முதல் ஒய்ஃபுன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் ஹேனான்றது. அந்த ஹேனான்றவங்களும் அப்படியே ஹீரோயினியை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க.